ஸோ வாட் அபவுட் திஸ் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி புளிப்பு ஏற்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. டெஃபினட்டாக அது காமனஸ்ட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, ஈவன் வயதானவங்களுக்கும் அசிடிட்டினால் வரக்கூடிய ஹார்ட் பர்ன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை வந்து ஆசிட் டைமுக்கு செக்ரீட் ஆகிறது, நம்ம சாப்பிட்லன்னா அசிடிட்டி ஆகிடும். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. சாப்பிட்ட உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஆசிட் செக்ரீட் ஆகும். சாப்பிட்டா தான் ஆசிட் வரும். எந்த உணவு அல்ல உணவு அதிக நேரம் ஸ்டொமக்கில் இருந்தால் அதிகமாக ஆசிட் செக்ரீட் ஆகும். ஸோ இதை தவிர்க்கணுன்னா ரெண்டு வழி தான். ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கும் நடுவில் நிறைய கேப் விடணும். நடுவில் கேப் விடாமல் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. சாப்பிட்ட பிறகு ஒரு 4 hours 5 hours கழித்து தான் படுக்கணும் நீங்கள். அப்போ தான் இந்த அசிடிட்டியை தவிர்க்க முடியும். எண்ணெய் உள்ள பொருட்களை தவிர்க்கணும். காலையில் தோன்ற அசிடிட்டி வந்து நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுக்கிற அசிடிட்டி தான் காலையில் உங்களுக்கு தோணும். ஆனால் காலையில் வர்றதில்ல. நீங்கள் உணவு சாப்பிட்டா தான் அசிடே வரும். தேங்க்யூ. பிஹைண்ட் ரூட்ஸ் ஹெல்த் டாக் presented by Apollo Hospitals, Thenambet.